அன்பு நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கங்கள். ஒரு முக்கியமான டவுட்ட தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சார் R1ல எனக்கு சீட் அலாட் ஆயிடுச்சு. அந்த காலேஜ்ல நான் போய் ரிப்போர்ட்டும் பண்ணிட்டேன். இப்போ நான் R2 அப்கிரேடேஷன் குடுத்துருக்கிறேன். பட் எனக்கு அப்கிரேடேஷன் ஆகல. எகைன் நான் வந்து R3 பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமா? அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, டெஃபினட்டா R3 அப்படின்றது அதாவது R1ல சீட் கிடச்சி, நீங்க அப்கிரேடேஷன் குடுக்குறீங்க R2. ஸோ அப்போ இந்த இடத்துல மீனிங்கே என்னன்னா, உங்களுக்கு R1ல அலாட் ஆன கிடைச்ச சீட் அப்படின்றது உங்களுக்கு பிடிக்கல. சம்வாட் அந்த இது உங்களுக்கு விருப்பம் இல்ல அந்த இடம் அப்படின்றது அர்த்தம். ரைட். ஸோ அது 1. 2வது R2ல உங்களுக்கு கிடைக்கவே இல்ல. ரைட். அப்போ நீங்க R3 அப்படின்றது R1 படிக்கிற இன்ஸ்டிடியூட்ல திரும்பவும் நீங்க வந்து ரெக்வெஸ்ட் ஃபார்ம் குடுக்கணும். இந்த மாரி நான் R3 ரவுண்ட் 3 பார்ட்டிசிபேட் பண்ண போறேன் அப்படின்னு குடுக்கணும். குடுத்த பிறகு தான் உங்களுக்கு R3ல காலேஜுக்கு அடுத்து கவுன்சிலிங் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அங்க உங்களுக்கு அலாட் ஆனா என்ன ஆகும்னு கேட்குறாங்க. இஃப் R3ல அலாட் ஆனா கண்டிப்பா R3ல அலாட் ஆகுற காலேஜ் கண்டிப்பா ஜாயின் பண்ணி ஆவணும். அப்படி ஜாயின் பண்ணாம இருந்தோம் அப்படின்னா, அது வந்து பெனால்ட்டில முடியும். ஸோ அப்படிதான் இப்போதைக்கு ஆஸ் பர் த ரூல் வந்து சொல்லிட்டு இருக்கு. இது ACCCக்கும் இதே தான். அண்ட் TNISக்கும் இதே சேம் ப்ரொசீஜர் தான். ஸோ என்ன பொறுத்தவரை நீங்க இந்த கேஸ்ல R1லயே நம்ம மிகப்பெரிய மிஸ்டேக் பண்றோம். R1 அப்படின்றது உங்களுக்கு சீட் அலாட் ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு எந்த காலேஜ் கிடைச்சா, இல்ல எந்த கோர்ஸ் கிடைச்சா போவேன் அப்படின்றத ப்ராப்பரா டிஃபைன் பண்ணி போட வேண்டிய சிச்சுவேஷன் தான் R1. அதில ப்ராப்பரா பண்ணி நம்ம பண்ணல அப்படின்னா, டெஃபினட்டா மற்றது எல்லாமே நமக்கு எரரா இருக்கும். இப்போ எப்பவுமே தமிழ்நாடு கவுன்சிலிங் பொறுத்தவரை ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கங்க. எப்பவுமே R1 அப்படின்றது ஜெம் மாதிரி. அந்த R1ல நமக்கு கவர்மெண்ட் காலேஜஸ் கிடைக்குது, இல்ல ஒரு கவர்மெண்ட் சரண்டர் கோட்டா சீட்ஸ் கிடைக்குது அப்படின்னா, டெஃபினட்டா அதே சீட் அப்படின்றது நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா, திரும்பவும் R2லயும், R3ல திரும்பவும் அதே காலேஜ் அப்படின்றது கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுவும் கவர்மெண்ட் சீட்லாம் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப அறவே கஷ்டம். ஸோ அதனால தயவு செய்து R1ல ப்ராப்பரா செலக்ட் பண்ணி சீட் எடுத்து போடுங்க. இல்ல உங்க வீட்டு பக்கத்துல வேணும்னா, அது வீட்டு பக்கத்துல இருக்கிற காலேஜே ஃபர்ஸ்ட்டே நீங்க போட்டுறலாமே. ஸோ அத பண்ணிக்கங்க. அதாவது கவர்மெண்ட் காலேஜ் அப்படின்றது என்னைக்குமே மிஸ் பண்ணாதீங்க. அது எவ்வளோ தூரத்தில இருந்தாலும் சரி, அது உங்களுக்கு லைஃப்லயும் சரி, ஃபினான்ஷியலாவும் சரி, நெறைய விஷயத்த உங்களுக்கு வந்து கற்றுத்தரும் அப்படின்ற விஷயத்த என்னைக்கும் மறந்துடவே கூடாது. ஸோ வேற ஒரு டவுட்ல சந்திப்போம். நன்றி.